நம்ம ஃபாரின் போகிறோமோ இல்லையோ, விசா ஸ்டாம்பிங் பண்ணி வச்சுக்கிறோமோ இல்லையோ, ஒரு பாஸ்போர்ட் மட்டும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இதுதாங்க நம்ம பாலிசி. அது என்னன்னே தெரியலீங்க. நானும் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுலேயே ஒரு பெருமையாக இருக்கும். பெரியவங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு 1500 ஆகும். இந்தியாவில் சொல்ல போனோம்னா 1500 rupees. அதே நீங்கள் குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிங்கன்னா 1000 ரூபாய் ஆகும். ஒன்லி 1000. இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்து குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெறும் 900 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் எத்தனை நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ உடனே உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. 10 நிமிஷத்துக்குள்ள உங்கள் ஃபோன்லேயே இல்லைனா பிசிலேயே உங்கள் பாஸ்போர்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் ப்ரௌசரில் passportindia.gov.in வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லி காட்டுறேன். இதான் யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இங்கே வந்து நம்ம பாஸ்போர்ட் ஆஃபீஸுங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். அது கீழே நம்ம எந்த டிவிஷன் பாஸ்போர்ட் ஆஃபீஸுங்கிற செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஏரியா பக்கத்தில் என்ன இருக்கோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல் நேம் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் இனிஷியல்ஸ் இல்லை போடக்கூடாது. அது கீழே உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அது கீழே உங்கள் இமெயில் ஐடியே லாகின் ஐடியா வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு புதுசாக ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு செக் அவைலபிலிட்டி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இந்த லாகின் ஐடி அவைலபிளாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அவைலபிள் இல்லைன்னா நீங்கள் வேற ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து மினிமம் 8 கேரக்டர் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 14 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஒரு அப்பர் கேஸ் இருக்கணும், ஒரு லோவர் கேஸ் இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இது எல்லாமே கலந்து இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் அப் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். அந்த கோடை இங்கே என்டர் பண்ணி கம்ப்ளீட் சைன் அப் கொடுத்துருங்க. இப்போ இங்கே பேக் டு லாகின் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண லாகின் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜில் லேண்ட் ஆயிரும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம், ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம், போலீஸ் கிளியரன்ஸ், ஐடென்டி சர்டிஃபிகேட், சரண்டர் சர்டிஃபிகேட், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த பேஜை வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்போர்ட்டை என்னோட பேபிக்காக நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். அதுவே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல டவுட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணுற வகையில் தான் இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் டைமுக்கும் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண கோயம்புத்தூர்னு இருக்குது. கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. குயிக்காக பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன ஈஸியான டீட்டெயில்ஸாக இல்லை கேட்டிருப்பாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டார் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே மேண்டேட்டரி. அது கட்டாயம் நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். ஸ்டார் மார்க் இல்லாத நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அப்ளைங் ஃபார்னு இருக்குது. இங்கே வந்து ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்னு கொடுங்க. டைப் ஆஃப் அப்ளிகேஷனில் நீங்கள் நார்மல் இல்லைன்னா தத்கால் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிங்கன்னா, தத்காலில் உங்களுக்கு ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட் கைக்கு வந்துடும். அதுவே நீங்கள் நார்மல் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்லேருந்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆகலாம். நான் இங்கே நார்மலே செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே புக்லெட் சைஸ் கேட்டிருக்காங்க. 36 பேஜ் இருந்தால் போதுமா, 60 பேஜ் இருந்தால் போதுமான்னு கேட்டிருக்காங்க. நான் 36 பேஜ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கும். இங்கே வந்து கிவன் நேம் சர்நேம் கேட்டிருக்காங்க. கிவன் நேம் வந்து உங்கள் குழந்தையோட நேம் கொடுத்துருங்க. ஃபுல் நேம் கொடுங்க. இனிஷியல்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கூடாது. இனிஷியல் இருந்ததுன்னா சர் நேமில் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த நேம் என்டர் பண்ணுறதா கன்ஃபியூஷன் ஆகுது. உங்களுக்கும் அதே மாதிரி கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் நேம் சொல்லுங்கள். அது எப்படி என்டர் பண்ணுங்கிறது நான் சொல்கிறேன். இங்கே ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இங்கே நோ கொடுத்துக்கோங்க. குழந்தையோட நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, மாற்றிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இங்கே எஸ் ஆர் நோவான்னு கொடுத்துக்கோங்க. அது கீழே டேட் ஆஃப் பர்த் இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. டிடி YY ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எழுதணும். இங்கே 4 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி ஃபோட்டோ நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 45 to 35 mm இருக்கணும். பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும். ஃபேஸ் வந்து 80 to 85% கிளியராக இருக்கணும். குழந்தையோட கண்கள் வந்து கேமரா தான் பார்த்துட்டு இருக்கணும். இதில் எந்த விதமான நீங்கள் ஃபில்டர்ஸோ எடிட்டிங்கோ எதுவுமே பண்ணக்கூடாது. கண்ணு காது எல்லாமே கிளியராக தெரியணும். நிழல் அடிக்கூடாது, ரிஃப்ளெக்ஷன்ஸ் அடிக்கூடாது. இதை வந்து நீங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில் பிறந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எஸ் நோ கொடுத்துட்டு நீங்கள் பிறந்த ஊர் கேட்டிருக்காங்க. அது கொடுத்துக்கோங்க. இங்கே ஸ்டேட் கொடுங்க. இங்கே டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கோங்க. மேரேஜ் ஆயிருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இங்கே சிங்கிள் கொடுத்துக்கோங்க. சிட்டிசன்ஷிப் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பை பர்த் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பேன் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுக்கலாம். ரெண்டுமே ஆப்ஷனல் தான். எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் நாட் எம்ப்ளாய்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணிக்கோங்க. பேரண்ட் யாராவது கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் இங்கே இருக்கிறதே லோவஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7th பாஸ் ஆர் லெஸ் அப்படிங்கிற இருக்கும். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகண்ட் எலிஜிபிள் ஃபார் நான் ஏசிஆர்னு கேட்டிருக்காங்க. ஈசிஆர் நான் ஏசிஆர் இதை பற்றி டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. லிங்க்ஸ் கீழே கொடுத்துருக்க, தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா 10th கம்மியாக படிச்சிருக்கவங்க எல்லாமே ஈசிஆர் கேட்டகரியில் வருவாங்க. எமிகிரேஷன் செக் ரிக்வயர்ட். 10th அண்ட் above படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே நான் ஈசிஆர் கேட்டகரியில் வருவாங்க. குழந்தைங்களும் 50 வயசுக்கு மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே நான் ஈசிஆர் கேட்டகரியில் வருவாங்க. இங்கே கிளிக் ஹியருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். நான் ஈசிஆர் கேட்டகரியில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படிங்க இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க.
10th முடிச்சவங்க, டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க, கெசெட்டட் கவர்ன்மென்ட் சர்வன்ட்ஸ், இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க, இந்த மாரி நெறைய கேட்டகரி குடுத்துருக்காங்க. நீங்க வந்து இது பொறுமையா படிச்சு பார்த்துக்கோங்க. இங்க நான் ஈசிஆர் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுங்கிறத இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இங்க டிப்ளோமேட்டிக் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ்க்கு வெறும் பாஸ்போர்ட் மட்டும் ப்ரூஃப் வச்சிருந்தா போதும். வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்ன்மெண்ட் கெசெட்டட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அவங்க வைஃப்க்கும், அவங்க குழந்தைங்களுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. இதுல வந்து அனெக்சர் ஏ, அனெக்சர் ஜி, எச், பர்த் சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட் இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க இத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இங்க எஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விசிபிள் டிஸ்டிங்விஷிங் மார்க் கேட்டிருக்காங்க. குழந்தைங்க உடம்புல தெரியிற மாரி ஏதாச்சும் மச்சம், தழும்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இத மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க இது பிளாங்கா விட்டுறலாம். இங்க குழந்தையோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அது கீழ ஐ அக்ரீன்னு குடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் ஜெனரேட் ஆகி வந்திருக்கும். இந்த நம்பர நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ண போறோம். இங்க குழந்தையோட ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபுல் நேம் இங்க மென்ஷன் பண்ணணும். சர்நேம் இருந்தா இங்க சர்நேம்ல குடுங்க. அதே மாரி மதரோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர், மதர் டீட்டெயில் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்க லீகல் கார்டியன்ஸ் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். குழந்தை வந்து மைனரா இருக்கிறதுனால அப்பா, அம்மாவோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் இங்க கேட்டிருக்காங்க. இங்க ஃபாதரோட பாஸ்போர்ட் நம்பர் குடுங்க. அது கீழ மதரோட பாஸ்போர்ட் நம்பர் இருந்தா குடுங்க. இப்போ கீழ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு பாப்அப் மெசேஜ் காமிக்குது. நீங்க செலக்ட் பண்ண ஆர்பிஓ அதாவது ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இங்க ஓகே குடுத்துக்கோங்க. இங்க எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ என்டர் பண்ண போறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒருத்தரோட நேம் வந்து இங்க என்டர் பண்ணிட்டு அவங்களோட மொபைல் நம்பர் இங்க என்டர் பண்ணுங்க. இமெயில் அட்ரஸ் இருந்தா என்டர் பண்ணுங்க. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் நம்ம குடுக்க போறோம். குழந்தைக்கு இதுக்கு முன்னாடி எந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸும் கிடையாது. அதனால இதுல எல்லா ஆப்ஷன்லயும் நம்ம நோ குடுத்துக்கலாம். இங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதர் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண போறோம். இங்க சில ஜெனரலான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் ஏதாச்சும் முடக்கி வச்சிருக்காங்களா? இல்ல பாஸ்போர்ட் ஏதாச்சும் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கா? வேற ஏதாச்சும் கண்ட்ரில உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இதுல எல்லாத்துக்குமே நோங்கிற ஆன்சர் தான் வரும். இருந்தாலும் நீங்க ஒரு தடவை தெளிவா படிச்சு பார்த்துட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்க. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்போர்ட் பிரிண்ட் ஆகி வந்தா எப்படி இருக்கும்? அதே ஃபார்மேட்ல நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க ஷோ பண்ணும். இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சம்பந்தமா நம்ம சேனல்ல எல்லா வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. செக் பண்ணிட்டு கீழ இந்த செக் பாக்ஸ் இருக்கும். இத டிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இப்போ நம்ம கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். குழந்தையோட டாக்குமெண்ட் நம்ம வந்து இங்க ஷேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசென்ஸ், எலக்ஷன் கார்டு, பான் நம்பர், லைஃப் பாலிசி, ஸ்கூல் டிசி. நம்ம இங்க பர்த் சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே டிஜிலாக்கர்ல வச்சிருந்தீங்கன்னா அதோட அக்சஸ் நீங்க இங்க கிராண்ட் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க இங்க அப்லோட் பண்ணாவே போதும். கீழ பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இங்க நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு, ஆர்ம்ஸ் லைசென்ஸ், பேங்க் பாஸ்புக், பர்த் சர்டிஃபிகேட், இபி, வோட்டர் கார்டு, கேஸ் பில், இன்கம் டாக்ஸ், பேரண்டோட பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, ரெண்ட் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நம்ம சிம்பிளா ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழ பாத்தீங்கன்னா அனெக்ஷர்ஸ் நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். இங்க வந்து 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அனெக்ஷர் சி, டி, ஐ. இந்த 3ல ஏதோ ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்க பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வெரிஃபிகேஷன் அப்போ கொண்டு போகணும். அது கீழ இங்க செக் பாக்ஸ் இருக்கும். இதை டிக் பண்ணிட்டு பிளேஸ்ங்கிற இடத்துல உங்க ஊர் பேர் குடுத்துட்டு சேவ் குடுத்துக்கோங்க. உங்க அப்ளிகேஷன் வந்து சேவ் ஆயிடுச்சுங்கிற மெசேஜ் இங்க வருது. ஓகே குடுத்துக்கோங்க. இப்போ இங்க பிரிவியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட கம்ப்ளீட் அப்ளிகேஷன் நீங்க ஒரு தடவை பிரிவியூ பார்த்துக்கோங்க. இதுல ஒவ்வொரு ஸ்பெல்லிங் டீடைல்ஸும் நீங்க கரெக்ட்டா தரவா செக் பண்ணிக்கோங்க. கடைசியில பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்க இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சுங்கிற மெசேஜ் வருது. இப்போ நம்ம பே அண்ட் ஷெட்யூல் அப்பாயின்ட்மென்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணது இந்த மாதிரி பேஜ் வரும். நம்மளோட ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். கோயம்புத்தூர் கீழ நம்மளோட பிஎஸ்கே அதாவது பாஸ்போர்ட் சேவா கேந்திரம் நம்ம எது வேணுமோ நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்க திருப்பூர்னு குடுக்குறேன். உங்களுக்கு உங்க ஏரியாக்கு எது பக்கமா இருக்கோ நீங்க அத குடுத்துக்கலாம். இங்க ஓகே குடுத்துருங்க. இங்க திருப்பூர்ல என்ன டேட்ல அவைலபிலிட்டி இருக்குன்னு காமிக்குது. இந்த கேலண்டர் சிம்பல் கிளிக் பண்ணி அதுக்கு அடுத்தது என்னென்ன டேட்ஸ்ல ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க செக் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ நீங்க அத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழ மேக் பேமெண்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகே குடுத்துருங்க. இந்த பேமெண்ட்ட நம்ம ஒரு தடவை பண்ணிட்டோம்னா இது எக்காரணத்துக்கு வந்து ரீஃபண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் டீடைல் குடுத்துருக்காங்க. டோட்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா ₹1000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்கிறதுனால ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லி ₹900 தான் நம்மளுக்கு சார்ஜ் பண்றாங்க. இந்த டிஸ்கவுண்ட்ஸ் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிற சீனியர் சிட்டிசனுக்கும் பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழ ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா பே நவுங்கிற பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்றதுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங், கார்ட் பேமெண்ட்ஸ், யுபிஐ பேமெண்ட்ஸ் இதுல நீங்க எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யுபிஐ பேமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த ₹900 பே பண்ணிட்டீங்கன்னா அப்பாயின்ட்மென்ட் கன்ஃபர்மேஷன் ரெசிப்ட்ங்கிற ஒரு பேஜ் வரும். இதுல உங்களோட அப்பாயின்ட்மென்ட் நம்பர் இருக்கும், அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். நீங்க குடுத்த எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கும். அப்பாயின்ட்மென்ட் லொகேஷன் என்ன, அப்பாயின்ட்மென்ட் டேட் என்ன, அப்பாயின்ட்மென்ட் டைம் என்ன எல்லா டீடைல்ஸ் இதுல இருக்கும். இத வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். சப்போஸ் வரல அப்படின்னா இங்க கெட் எஸ்எம்எஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துரும். இந்த எஸ்எம்எஸ் நீங்க காமிச்சீங்கனாவே போதும். உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்க பிரிண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க ஒரு சேஃப்டிக்காக எல்லா டாக்குமெண்ட்ஸும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே நீங்க ஒரிஜினலும் வச்சிருக்கணும், ஜெராக்ஸும் கையில வச்சிருக்கணும்.
நம்ம Annexure D இங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம Annexure D நீங்க எடுத்துட்டு போகணும். Annexure D எப்படி சிம்பிளா ஃபில் பண்றதுக்கோ கீழ லிங்க்ஸ் குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்க பிரிண்ட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் குடுத்துருங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா, மறுபடியும் பிரிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் நீங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இங்க பேமெண்ட் சக்சஸ்ன்னு வந்துருச்சு. நம்மளுக்கு அப்பாயின்ட்மென்ட் டேட்டும் இங்க வந்துருச்சு. உங்களுக்கு வந்திருக்கிற மெசேஜ்ல அப்பாயின்ட்மென்ட் டைம் எல்லாமே இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்பாயின்ட்மென்ட் டேட்ல ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே நீங்க அங்க ரீச் ஆகுற மாரி போய்க்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைக்கு எப்படி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன்.